ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சூப்பராக ஒரு கத்திரிக்காய் தொக்கு தாங்க பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது சாதத்துக்கு பண்ணி சாப்பிட, சப்பாத்திக்கு, தோசைக்கு, எதுக்குமே ஒரு சைடிஷ், ஏற்ற சைடிஷ். கத்திரிக்காய் வந்து நான் 1/4 கிலோ வாங்கி வச்சுட்ருக்கேன். அது வந்து ஸ்லைஸாக நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக விட்டு அந்த கத்திரிக்காயை போடுறதுக்கு முன்னாடி கடுகு கொஞ்சம் போட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு கத்திரிக்காய் அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணணும். நல்லா கத்திரிக்காயை வதக்கிட்டேன். இப்போ ஒரு தட்டில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டு சோம்பு, ஜீரகம், அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டிட்டு வெங்காயத்தை பொடியாக இருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் வாசனைக்கு போட்டுட்டு நல்லா உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கிறதுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் எடுத்து போட்டு நல்லா உருவம் தெரியாத அளவுக்கு மசிச்சு விட்டுறணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளித்தண்ணியை ஊற்றிடுங்க. புளித்தண்ணியை ஊற்றி நல்லா மசிச்சு விடணும். தோசை ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? நல்லா குழஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். இப்படி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா உருவம் தெரியாமல் அப்படி கலரி விட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே சூடானா சாத்தில் அப்படி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டக்கராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக அப்படி கொத்தமல்லி தூவி விட்டால் அவ்வளோதாங்க, ரெடி.